எல்லோருக்கும் என்னுடைய கனிவான காலை வணக்கம். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் நம்முடைய சுவாசத்த கவனிச்சுட்டு உட்கார்றோம். ஏங்கய்யா, இவ்வளவு நாள் நாங்க என்ன சுவாசத்த கவனிக்காமயா உட்கார்ந்தோம்? நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்களேய்யா, வந்தா நம்முடைய மூச்சு காத்த கவனிங்கன்னு. நாங்க மூச்சு காத்த தாங்கய்யா கவனிக்கிறோம். வேற எதையுமே கவனிக்கிறது இல்லையா? காலங்காத்தால பிரம்ம முகூர்த்த நேரம் வேற. தூக்கமா வருதுங்கய்யா. ஆனாலும் சமாளிச்சுட்டு 2 நிமிஷம் அப்படியே உட்கார்றேங்கய்யா. நல்லா உட்கார்ந்து நம்முடைய சுவாசத்த நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழன் பகவான் வியாழக்கிழமை அதுவும் இல்லாம தேய்பிறை. என்ன சுவாசம் ஓடணும். இதுதாங்கய்யா குழப்பம். எதுக்குங்கய்யா புலம்புறீங்க? ஏங்கய்யா புலம்புறீங்க? இல்லைங்கய்யா. வியாழக்கிழமை, புதன்கிழமை அப்படின்னாக்கா, அ இடது கலை, வியாழக்கிழமைனா வலது கலையெல்லாம் வருமைய்யா. அத தாங்கய்யா நாங்க அப்படி மாத்தி மாத்தி சொன்னோம். ஆனா வியாழக்கிழமை என்னமோ சொன்னீங்கய்யா. தேய்பிறையா இருந்தா அ என்னன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுதுங்கய்யா அந்த இடத்துல தான். அப்படிங்களா? உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுதா? ஆகக்கூடாதே! கன்ஃப்யூஸ் அது எப்படி ஆகலாம்? ஆகலாம் நீங்க சொல்றீங்க. ஆயிடுச்சு ஐயா. ஐயா வியாழக்கிழமை எப்பவுமே வளர்பிறையா இருந்தா, இதே நம்ம அமாவாசையா இருந்தா, அப்படி தேய்பிறையா இருந்தா என்ன பண்ணணும்? வலது சுவாசம் ஓடணும். வலது நாசி ஃப்ரீயா இருக்கணும். இடது நாசி அடைச்சிருக்கணும். ஐயா! இடது நாசி அடைக்கலையா, ஓப்பனா இருக்குய்யா. பரவால்ல. இடது நாசி ஓப்பனா இருக்குதா, இடது கால் வடக்கு திசையை பார்த்து 3 அடி எடுத்து வச்சு, "இன்றைய நாள் நல்ல நாள் ஆக்குக என்று போற்றுகின்றேன் வியாழ குரு பகவானேன்னு" சொல்லிருங்க. இன்னொன்னுங்கய்யா, குரு பகவான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சுங்கய்யா. ஐயா எல்லாரும் நவகிரகத்துல இருக்கிறது தான் குரு பகவான். எல்லாம் தட்சிணாமூர்த்திய போயி குரு பகவான் அவருக்கு போய் கொண்ட கடலை போட்டு, அ மஞ்ச உடை உடுத்தி சாமி கும்பிட்டு வர்றோம். இது ரொம்ப தப்புங்கய்யா. தட்சிணாமூர்த்தி வேற, குரு பகவான் வேற. குரு பகவான்ங்கிறது பிரகஸ்பதி. குரு பகவான்ங்கிறது பிரகஸ்பதி. தேவர்களுக்கெல்லாம் அவர்தான் குரு. அந்த குருவ விட்டு போட்டு நம்ம தட்சிணாமூர்த்திய வந்து குரு பகவானேன்னு வேண்டிட்டு இருந்தா, அவரு கொடுப்பது தானே கொடுப்பாரு. அவருக்கு இவரு தான் தலைவரு. தட்சிணாமூர்த்தி தான் தலைவரு. இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு நியமனம் நியமிச்சுட்டாரு. இவர்ட்ட நீங்க போய் கேட்டா தாப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவரு சொன்னா அவரு கேட்பாரு. அதுக்காக இவரையே தட்சிணாமூர்த்தியே குருவன்னு சொல்லி வணங்குனா எப்படி? அதுதாங்க நம்ம தப்பு பண்றோம். நவகிரகத்துல குரு பகவானுக்கு அங்க தான் அவர போய் வணங்கணும். குரு பகவான தான் நம்ம வணங்கணும். என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனால குருவுடைய பார்வை பட்டாலே எல்லாமே நடக்கும். அதுக்காக குரு பகவானுக்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றல் குடுத்திருக்காரு சிவபெருமான். அதனால குரு பகவான நம்ம குருவுடைய நவகிரகத்துல இருக்கிற குருவ தான் நம்ம வணங்கணுமே தவிர, அவருக்கு என்ன வச்சு வணங்கலாம்? கொண்டைக்கடலை வச்சு வணங்கலாம். கொண்டைக்கடலை வச்சு வணங்கலாம். இன்னைக்கு கசப்பானத சாப்பிடக்கூடாது. பாவக்காயி, சுண்டைக்காயி, வடு மாங்காயி இதுன்னு சொல்லி கசப்பான உணவுகள் எல்லாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது. துணி துவைக்கக்கூடாது. வியாழக்கிழமை துணி துவைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஐதீகம் ஐயா. ஏங்கய்யா நாங்கல்லாம் ஆபீஸ் போறவங்க, அதே மாரி துணி இருக்குன்னு வைங்களேன், "தெனிய கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கிக் கட்டு." அதனால தினமும் ஒரு தண்ணீல போட்டு ஒரு முக்கு முக்கி ஒரு அலாசி அடிச்சுட்டு எடுத்துட்டு அன்னைக்கு நீங்க 2 ட்ரெஸ் மாத்தி மாத்தி பண்ணிக்கோங்க. அழுக்கு துணியால நம்ம வந்து தியானமோ, இல்ல யோகாவோ வேற எது பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆவது சிரமம், கடினம்.
அப்படிங்களையா? முதல்லயே சொல்லியிருக்கலாம் இல்லையா? நாங்க தினம் அதே தாங்க எடுத்து காலையில போட்டுப்போம். யோகா முடியும்னு எடுத்து போய் மாட்டிருவோம். அடுத்த நாள் மாட்டிப்போம். இதுதான் தப்பு. என்ன சும்மாவா சொன்னாங்க? கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. ஓ! கசக்கி அப்படியே கட்டிக்கலாங்களா ஐயா? ஐயா கசக்கி கட்டன்னா தண்ணீல போட்டு முக்கி நல்ல ஒரு அலாசி காய வச்சு அன்னைக்கு உடுத்திக்கணும். அதுதான் முறை. சரி 2 நிமிஷம் ஆயிருக்கும். இன்னைக்கு மூச்சு சுவாசத்த கவனிச்சோம். நேத்து ஏனுங்கய்யா வரல? எதுக்குங்கய்யா லீவ் போட்டீங்க? உ கேள்வியா கேட்டீங்களா? ஐயா தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அ அது எல்லாருக்கும் தெரியுங்கய்யா தவிர்க்க முடியாத சூழ்நிலை. என்ன சும்மாவா லீவ் போடுவாங்க? சரி. அதாங்க லீவு. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில விடுமுறை. இப்ப பார்த்தீங்கன்னாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம அந்த சர என்ற வாசி எப்படி ஓடணும், என்ன ஓடணும்ன்றத நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு நான் சொல்லிட்டு வர்றேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, சுவாசம் நல்ல நம்ம நேத்து நல்லா இழுத்தோம், விட்டோம், இழுத்தோம், விட்டோம். இப்ப நம்ம மூச்ச நல்லா இது பண்ணி கை தட்டல் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிட்டு, நம்ம ஆரம்பிச்சிரலாம். சரிங்களா? கை தட்டல் ஒரு 7 விதமான கை தட்டல். நல்லா குடுத்துட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிரலாம். நல்லபடியா உட்கார்ந்துக்கோங்கய்யா. அப்படியே மண்டி போட்டு நல்லா உட்காரலாம். மண்டி போட்டு நல்லா உட்கார்ந்து, நல்லா அப்பதான் தெரியும் உங்களுக்கு. நல்லா கைய பாருங்க. முதல்ல குமிழ் மாரி வைக்கணும். குமிழ் மாரி வச்சு, இந்த விளிம்புல வர்ற மாரி தட்டணும். நல்லா தட்டலாங்களா? 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. இப்பங்கய்யா கைய விரிச்சு, இப்படி வச்சு தட்டணும். 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. இப்போ கைய போட்டு குத்தணும். இதுல ஒரு 5 குத்து, இதுல ஒரு 5 குத்து. இருதயம் அப்படியே நல்ல வேலை செய்யும். இருதயம் மேல, கீழ, கீழடுக்கு, மேலடுக்கு, சைடுல, உள்ள எல்லாமே நல்லா வேலை செய்யும். சரிங்களா? நல்ல குத்துங்க. இதே நல்ல வேலை செய்யும். 1, 2, 3, 4, 5. இப்ப இதுல 1, 2, 3, 4, 5. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டுங்க. இப்பங்க கைய பின்னாடி 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. அப்பா! வலிக்குதுங்க ஐயா. ஆமா, அடிச்சா வலிக்காமயா இருக்கும்? வலிக்கும். நம்ம கைய நாமே அடிச்சுக்கலாம். டீச்சர் அடிச்சு நம்ம அடி வாங்கணும். அன்னைக்கு வலிக்கலையா நமக்கு? இன்னைக்கு தான் வலிக்குதா? ஐயா இன்னைக்கு வலிச்சா இடுப்புக்கு கீழ எல்லா வலியும் போயிடுங்கய்யா. இதுல அடிச்சீங்கன்னா. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. நல்லா மூச்சு. இப்ப இப்படி 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. இப்ப இப்படி 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. பாருங்கய்யா. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 2, 3. 1, 2, 1, 2, 3. இப்ப அப்படியே கை 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 2, 1, 2, 3. இப்ப அப்படியே கை கட்டை விரல் 1, 2, 1, 2, 1, 2. 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. ரிலாக்ஸ். இப்ப நம்ம வந்துங்கய்யா மணிக்கட்டு. நல்லா வேலை செய்யும். மணிக்கட்டு அடிச்சுக்கலாமா? 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. 1, 2, 1, 2, 3. இப்ப இப்ப திருப்பி.
1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. இப்ப இந்த பக்கம் 1 2 1 2 3 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. இப்ப இந்த பக்கம் 1 2 1 2 3 1 1 2 3 1 2 1 2 3. இப்ப பாருங்க கை முட்டி 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. இப்ப அடுத்த கை நல்லா ஃப்ரீயா இருக்கணும், டைட்டா வைக்க கூடாது. பாருங்க 1 2 1 2 3 1 2 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 2 3. இப்போ தோள்பட்டைக்கு உள்ள அக்குள் 1 2 1 2 3 1 2 1 2 3 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 2 1 2 3. வாய் வழியா மூச்சு விடக்கூடாது. 1 2 1 2 3 1 2 1 2 3 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு இப்ப அப்படியே எந்திரிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எல்லோருக்கும் இடையே கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் நினைச்சு ஓம் 3 டைம். ஓ செகண்ட் டைம். ஓ தேர்ட் டைம். ஓம் ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி ஓம் ச பிரசோதயாத். ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரசோதயாத். ஓம் அம்ச அம்சாய வித்மகே பரம அம்சாய தீமகி தன்னோ அம்ச பிரசோதயாத். ஓம் பூர்புவஸ்வ சத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. இப்ப கையை நல்லா தேய்ச்சி பார்த்துட்டு நம்ம உயிராற்றலை நல்லா வளர்க்கக்கூடியது இந்த காயத்ரி மந்திரம். நல்லா ஆழ மூச்சு எடுத்துட்டு இப்ப நம்ம எல்லாருக்கும் அந்த வாமப்பெல்லாம் தெரியும். ஆமாங்க ஐயா, தெரியும் தெரியும் தான் சொல்றோம், தெரியும் அவ்வளவுதான். ஐயா வார்ம்அப் கண்டிப்பா செய்யணும், சரிங்களா? இப்ப வந்து நம்ம இந்த ஞாயிறு வணக்கம் நல்லா இது பண்ணி கையை பாருங்க, நல்லா கையை இப்படிதான் காதோட ஒட்டி இருக்கணும். மூச்சு நல்லா இழுத்துக்கணும், மூச்சை விட்டுட்டு இதுதான் நமஸ்காராசனம், இப்படிதான் வரணும். நமஸ்காராசனம் இந்த கையை கட்டை விரல் வந்து அநாதக சக்கரம், இந்த நெஞ்சு குழியில கையை எல்லாம் வச்சு இப்படி ஒன், இதான் நமஸ்காராசனம்.
அன்பு என்கின்ற உணர்வு கூடக்கூடிய ஆசனம் நமஸ்காராசனம். 2 இப்படியே விட்டுட்டு மூச்சை நல்லா இழுத்துட்டு நல்ல கையை பின்னாடி நீட்டணும். கையை வளைக்காம பின்னாடி நீட்டணும். கொஞ்சம் பெண்டு பண்ணணும். இவ்வளவு நாள் நம்ம பெண்டு பண்ணாம இருந்து இப்ப கொஞ்சம் பெண்டு பண்றோம். 3 அப்படியே. ஏன்னா இதெல்லாம் இருந்தாதான் நம்ம அதுல ஜெயிக்க முடியும். நல்லா 3. உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம். எப்பதான் நல்லா முடியாது. அதனால கொஞ்சம் சிரமப்பட்டு நல்லா அப்படியே டவுன். யமனை வெல்லக்கூடிய ஆசனம். யமனை வெல்லாலும் சரி வெள்ளாட்டியும் சரி போங்க ஐயா. நல்லா அடிவானே 4 5 அப்படியே குதிகால் நல்லா ஊனி நல்லா அப்படியே பிரீத் இன் 6 வந்து அப்படியே முட்டி போட்டு பெண்கள் அப்படியே படுக்கணும். ஆண்கள் மட்டும் நெஞ்ச கீழே வைக்கணும். நல்ல கீழே வச்சு இந்த தோள்பட்டை கீழே 6 7 நல்ல காலை நல்லா வச்சு குறியன் தொடையை நல்லா அழுத்தி பாம்பு மாற நல்லா அப்படியே பிரீத் இன். பட்டக் புட்டக்குன்னு சொன்னோம். அல்ல அண்ணாலும் பரவாயில்ல. ஆனா இது வந்து நம்ம இறையா இருக்கவங்க செய்யக்கூடாது. 8 மவுண்டன் பர்சன். உங்களுடைய காலை நல்லா பதிய வைக்கணும். காலை பதிய வச்சு உங்களுடைய தலை அப்படியே கீழே வரும். தலை கீழே வரும். அதுக்காக தலை கீழே வந்து நீங்க சொல்லக்கூடாது. இப்படிதான் வரும். 9 கூடயே வலது கால் முன்னாடி, இடது கால் வச்சு வலது கால் முன்னாடி நல்லா பிரீத் இன். 10 இடது கால் முன்னாடி பிரீத் அவுட். அப்படியே பிரீத் இன், ரிலாக்ஸ். செகண்ட் டைம் 1 2 3 மூச்சை விட்டுட்டு நல்லா டவுன் பண்ணணும். உடம்பு லூஸா கொண்டு வரணும். 4 உங்களுடைய இடது கால் முன்னாடி 4 5 இடது கால் பின்னாடி நல்லா கால் பதிய வச்சு கெண்டைக்கால் நல்லா இழுக்கும். அப்படியே 7 8 9 10 11 12. Relax. No time. 1 2 3 4 5 6 7 8 9. Breathe in. 10. Breathe out. இடது கால் முன்னாடி. 11 12. ரிலாக்ஸ். நல்லா ஃப்ரீ பண்ணி இப்போ நம்ம
சக்கர ஆசனம். 2 ஆசனங்கள பார்த்துட்டு, நம்ம நீட்டா பயிற்சிக்கு போலாம். சக்கர ஆசனம். சக்கரமா? சுத்துமாய்யா சக்கரம்? சக்கரமும் சுத்துமையா. சக்கரம் சுத்தம். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு, நம்ம சக்கராசனத்துக்கு முன்னாடி, நம்ம ஆசனங்கள ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். எல்லா ஆசனங்களும் 12 ஆசனங்கள் சொன்னோம். அதை நம்ம நல்லா பார்த்துக்கலாம். மறந்துடக்கூடாது யாரும். இந்த 12 மாசம் இந்த கார்த்திகை வந்து இன்னைக்கு ஆச்சு. இந்த கார்த்திகை மாசம் முடியும்போது நம்முடைய பயிற்சி 12 1 வருட பயிற்சி முடிகின்றது. அதுவும் இந்த சரகளை 48 நாள் பயிற்சியும் சேர்ந்து, நம்ம கோயம்புத்தூர்லயே வந்து நம்ம குறிச்சி குளக்கரையில பரவால்ல ஒரு 10 பேரு ஐயாலாம் வர்றாங்கய்யான்னு சொல்லியிருக்கீங்க. மீதி பேரு மூச்சே காணோம். பேச்சையும் காணோம். அவங்க பேச்ச மூச்சையாவது இன்னைக்கு கொஞ்சம் நல்லா விவரமா சொல்லுங்க. இப்ப நம்ம ஆசனங்கள பார்க்கலாம். இந்த சர்வாங்க ஆசனம், மச்சை ஆசனம், அதனால என்ன பயன்? அப்படின்றது நம்ம தான் சொல்லுங்க. தைராய்டுனால தான் எல்லா பிரச்சனையும் வர்றது. சர்வ அங்கங்களையும் சீர்படுத்தக்கூடியது சர்வாங்க ஆசனம். இந்த ஆசனம் செஞ்சாலே போதும் எல்லாம். இந்த ஆசனம் செஞ்சாலே போதுமையா! இந்த ஆசனம் யாருங்கய்யா செய்யறது? நீங்களா? நாங்களா ஐயா? அ வம்பா போச்சு. ஏங்க அவங்கவங்க உடம்புக்கு அவங்க தாங்க செய்யணும். செய்யணுங்கய்யா! செய்யவே முடியலீங்களேய்யா! கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். கொஞ்சம் கொஞ்சமா பழகி நம்ம ஏன் முடியாது? முடியாது என்ற முட்டுக்கட்டையை முயற்சி என்ற கோடாரியால் வெட்டினால் பயிற்சி நல்ல வழக்கமாக, சுலபமாக வந்துவிடும். சரிங்களா? முயற்சியால பயிற்சியை வெற்றி அடையணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு, இப்ப அப்படியே நம்ம படுத்து, நல்லா ஒரு சைடா படுக்கணும். நல்லா ஒரு சைடா படுத்துட்டு நேரா வரணும். நேரா வந்து சர்வ அங்கங்களையும் சீர்படுத்தக்கூடிய சர்வங்க ஆசனம். சர்வ அங்கங்களையும் சீர்படுத்தக்கூடியது சர்வ அங்க ஆசனம். குணசேகரன், உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. சரிங்க. அப்படியே பார்த்துட்டீங்கன்னா நல்லா இது பண்ணி, நல்லா கால் நல்லா முதல்ல ஆடாசனம் மாரி கால வந்து பின்னாடி நல்லா அப்படியே நல்ல பின்னாடி. அதுக்கப்புறம் இடுப்பு பிடிச்சு, நல்ல கால். இப்படி விட்டா இது வந்து பெண்கள் இப்படி விபரீத கரணி. இது சாச்சா விபரீத கரணி. தைராய்டுக்கு, கர்ப்பப்பை கோளாறுகளுக்கு, தோள்பட்டைகளுக்கு எல்லாமே சரி. ஆனா கொஞ்சம் நேரா கொண்டு வரணும். நல்ல நேரா கொண்டு வரணும். நல்ல நேரா கொண்டு வரணும். கொண்டு வந்து உன்னுடைய கட்டவிரல் நகத்தை பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மறுபடியும் அதே ஆலாசனம் போய் இந்த இது பாருங்க இப்படி வச்சு அப்படியே மெதுவா காலை மெதுவா கீழே இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல ஆழ்ந்த மூச்சு. சர்வ அங்கங்களையும் சீர்படுத்தக்கூடியது. நல்ல வெயிட் குறையணுன்றவங்க, மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றவங்க, பெண்கள் கர்ப்பப்பை கோளாறே இதுல வெள்ளம் வரக்கூடாதுங்கய்யான்னு சொல்றவங்க, இந்த சர்வாங்காசனத்தை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி செய்றீங்க. இப்ப செகண்ட் டைம் அப்படியே இது பண்ணி நல்ல ஒன், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13,
14, 15. நல்ல ஆழ்ந்த மூச்சு. ரிலாக்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப வந்துங்க மச்சை ஆசனம். மச்சைனா மீன். மீன் மார நம்ம நல்லா இது பண்ணணும். நல்லா கால நல்லா வச்சுட்டு பாருங்க. இந்த உச்சத்தை விட நல்லா தொடை கேப் இருக்குது. அந்த கேப் நல்லா பிடிச்சு நல்லா இப்படி எந்திரிச்சு உச்சந்தலையை கீழே வைக்கணும். நல்லா அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே இது பண்ணி அப்படியே மெதுவா நல்லா 3, 1. தைராய்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதுல இருக்காது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இன்னும் ஒரே டைம் நல்லா நல்லா இது பண்ணி நல்ல உச்சந்தலையை நல்ல கீழே வைக்கணும். நல்ல கீழே வைக்கணும். நல்ல அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்படியும் கொண்டு வரலாம். இப்படியே அப்படியே மெதுவா இப்படியே கொண்டு வரணும். ஃப்ரீ பண்ணி படுத்துக்கிறீங்க. உடனே அடுத்த ஆசனத்துக்கு மாறக்கூடாது. ஏங்கய்யா போட்டியிலலாம் உடனே உடனே ரிலாக்ஸ், அடுத்தது செய், ரிலாக்ஸ், அடுத்தது செய். ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பு. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்பதாங்கய்யா சக்கராசனம். ஓ, இப்பதான் சக்கராசனம் ஐயா. செய்யுங்க, செய்து காட்டுங்க ஐயா. நல்ல காலை பக்கத்துல வச்சுக்கணும். நல்ல காலை பக்கத்துல வச்சுட்டு உங்களுடைய கையை பின்னாடி தலைக்கு பின்னாடி நல்லா வச்சு கையை நல்லா வழுக்காத அளவுக்கு நல்லா வச்சுக்கணும். வச்சு தலையே தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா. ஓ, இப்ப தெரியுதுங்களா ஐயா? கையை இப்படி வைக்கிறீங்க. வச்சு நல்ல முதல் கால் பேலன்ஸ்ல இடுப்பை தூக்கி கை பேலன்ஸ்ல இந்த தலையை இப்படி வைக்கிறீங்க. தலையை பாருங்க இப்படி வைக்கணும். தலை கீழே, உச்சந்தலை கீழே, கால் கொஞ்சம் மேல, இடுப்பு மட்டும் மேல. இப்ப கையை நல்லா வச்சு இப்ப அப்படியே நல்லா நிமிரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. முதல்ல கை நல்லா அப்படியே கை பேலன்ஸ்ல கழுத்து அப்படியே முன்னும் பின்னாடி நல்லா எப்படி நல்லா ஃப்ரீயா படுத்துரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்ப பாருங்க, மறுபடியும் கையை நல்லா அப்படியே கொண்டு வந்து கீழே அப்படி வைக்கணும். வச்சு உங்களுடைய கால் நல்ல மடக்கி முதல்ல இடுப்பை
தூக்கணும். கால் பேலன்ஸ்ல இடுப்ப தூக்கணும். அதுக்கப்புறம் கை பேலன்ஸ்ல தலைய நல்லா வச்சு, கைய நல்லா நிமித்தணும். நல்லா நிமித்தி வலிக்காத அளவுக்கு நல்லா அப்படியே கை நேரா இருக்கணும். நல்லா இடுப்பு வளையணும். 33 இடுப்பு எலும்புகள் நல்லா வளையும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 70 வயசு பையன் நான் செய்யறேன். அடுத்த மாசம் வந்தா எனக்கு 70. 70 வயசு பையன் சின்ன பையன் நான் செய்யறேன். நீங்களாம் தாராளமா செய்யலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. ஐயா ஜனவரி வந்தா எனக்கு 70ங்க ஐயா. ஜனவரி 7ஆம் தேதிக்கு மேல 70. ஐயா ஜனவரி இன்னும் டிசம்பரே வரல. அதுக்குள்ள 70. ஐயா வரப்போகுதுன்னு சொன்னேன் அவ்வளவு. நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு, இப்ப நல்லா திரும்பி நல்லா உட்கார்ந்து இனி நம்ம மூச்சு பயிற்சிக்கு வரலாம். மூச்சு பயிற்சிக்கு வரலாம். ஐயா என்னன்னா பேச்சு பயிற்சிக்கா வரப்போறோம்? மூச்சு பயிற்சிக்கு தாங்க ஐயா வரப்போறோம் நாங்க. சரிங்க ஐயா. நல்ல வஜ்ராசனத்துல உட்காரணும். நல்லா நிமிர்ந்து உட்காரணும். நேரா உட்காரணும். நல்ல சின்முயா முத்ரா வச்சுட்டு, சின்முத்ரா, ஞான முத்ரா இதுதான். எந்த முத்திரை தெரியுதோ, தெரியலையோ இந்த முத்திரை வச்சுட்டா போதும். எதுக்கு போய் குழப்புறீங்க? அதனால இந்த முத்திரை வச்சுட்டா போதுங்கய்யா. ஞானம் வரும். நல்ல உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். ஏங்கய்யா? ஏங்கய்யா சுறுசுறுப்பா இருக்கு இந்த முதிரை? இது என்னய்யா காரணம்? ஆ? காரணம் இன்னும் நான் சொல்லவே இல்லையா? சொன்னீங்கய்யா. இன்னொரு தடவ சொன்னா குறைஞ்சா போறீங்க நீங்க, இல்ல தேஞ்சு தான் போறீங்க. நீங்க தான் தேயவே மாட்டேங்கிற. நல்லா சொன்னீங்கய்யா. நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. இதுதாங்கய்யா உண்மை. தேயெல்லாம் மாட்டோம். சொல்றாங்க, இடுப்பு தேஞ்சு போச்சு, முதுகெலும்பு தேஞ்சு போச்சு, இந்த கால் முட்டி தேஞ்சு போச்சு, ஜவ்வு விளங்கி போச்சு. போச்சுன்னு சொல்றாங்க. எப்பதான் அத வந்து நம்ம கரெக்ட் பண்றது? கரெக்ட் பண்றதெல்லாம் நம்ம தாங்கய்யா கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? அங்க போனா அவங்க போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கட் பண்ணி வேற அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. நல்லா கட் பண்ணீங்கய்யா. ஒரு சீல வச்சு நாங்க குடுத்துடுறோம். நீங்க அவ்வளவு நல்லா நடக்கலாங்கய்யா. எல்லாம் இப்ப அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு நம்ம கூட உடம்புல இருக்கிற பெரிய மகா சொத்து, இறைவன் குடுத்த சொத்த அ நம்ம இறைவன் குடுத்தது மடங்கி நீட்டுறதுக்காக இறைவன் குடுத்தாரு. இது மடங்கி நீட்டணும். இதுக்கு ஏதாவது மடக்கிற ஒரு பயிற்சி நம்ம குடுத்தா தானே ஆகும். மடக்கி நீட்டுறதுக்கு பயிற்சியும் குடுக்கறதில்ல. அது பாட்டுக்கு என்ன செய்யும்? அட இதுவே நம்மளுக்கு எந்த வேலையுமே குடுக்க நாம எதுக்கு வேலை செய்யணும் வெட்டியில. அதுன்னு சொல்லி அது நல்லா நிறுத்து பிடிச்சு நின்னுக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது மடக்கன்னா, "ஆ நான் மடங்க மாட்டேன். என்னால மடங்க முடியாது. நீ தான் என்ன மடக்கியே சொல்லியே குடுக்கலையே. நீ சொல்லிக் குடுத்து தானே நான் மடங்குவேன். நீ என்னை திட்டுற? நீ தானே தப்பு பண்ண." அப்படின்னு உடம்பு நம்மள திட்டும். நல்லா திட்டும். நல்லா திட்டுன்னு நான் சொல்லுவேன். அதனால நம்ம ஒவ்வொரு அந்த 9 இணைப்புக்கும் நம்ம டெய்லி பயிற்சி குடுத்துட்டோம்னா, ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா வரும். என்னங்கய்யா தமிழ் பேசுறீங்க? ஆரோக்கியம் தானா வரும். இங்கிலீஷ் பேசிர்றேங்க ஐயா. சரிங்களா? ஆரா, டாடா, தேனடா தானா வந்துரும். இப்ப சின்முத்ரான்றது இது நெருப்பு. கட்டவிரல் நெருப்பு. இதுதான் ராகமே பாடிட்டு இருக்கிறீங்களே டெய்லி. இப்பதானங்கய்யா நீங்க கேட்டீங்க. அதனால தான்யா நான் சொல்லலாம்ன்னு சொன்னேன். சரி சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. நெருப்பு, காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் நிலம், சுண்ட விரல் நீர். சுண்ட விரல் நீரு, மோதிர விரல் நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இப்ப நெருப்பையும் காத்தையும் ஒண்ணா சேர்த்து எரிய வைக்கிறோம். சர்ன்னு எரியப்ப காத்து வீசி. அதனால காத்து நம்ம உடம்புல
பிராணசக்தி அதிகமாகும். நல்ல மெதுவா மூச்சிடுங்க. வயிறு நல்ல விரியணும். மூச்சை விடுங்க. வயிறு உள்ள போகணும். பிரீத் இன். நிமிந்து உட்காரணும். சிரிச்சா மாற இருக்கணும். நாங்க என்ன பின்ன அடைக்கிற மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? ஐயா சொன்னங்க ஐயா, இப்படிதான் சிரிச்ச மாதிரி இருங்கய்யான்னு. கோவிச்சுக்காதீங்க ஐயா. பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. ஐயா 10 தடவை மேல யாரும் செய்ய வேண்டாம். சுகப்பிராணாயாமம்லாம் 10 தடவை சுகப்பிராணாயாமம் பிரச்சனை இல்ல. 10 15 செய்யலாம். மத்த பிராணாயாமம்லாம் 10 தடவைக்கு மேல செய்யக்கூடாது. இப்போ வந்துங்கய்யா கபாலபாத்தி. கபாலபாத்தியா? செய்யலாங்கய்யா. ஆ, ஆ கபாலபாத்தி. வயிற நல்லா உள்ள அது இல்லைங்கய்யா. நல்ல கேள்வி கேட்டீங்க. வயிறை இழுத்து குடுக்கறதில்ல இது. இது வந்து முகத்துக்கு. கபாலம்ன்னா இந்த கழுத்துக்கு மேல. அத சுத்தம் பண்ணணும். ஓ! நான் கூட அதுன்னு நெனச்சேங்க. இல்ல, இல்ல, இல்ல. தப்பு, தப்பு, தப்பு. கரெக்ட்டா தான் கேட்டீங்க. அதனால முகத்த இறுக்கம் பண்ணி வேகமா மூச்ச விடணும். வேகமா மூச்ச 2 ஹோல்ஸ் வழியா 2 துவாரம் வழியா விடணும் வெளிய. பத்து. அப்படியே மெதுவா டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா இது பண்ணி இப்ப பஸ்திரிகா. கழுத்த டவுன் பண்ணி மூச்ச வேகமா விடணும். அதுவும் முகத்தை இறுக்கம் பண்ணி. முகத்துக்கு பயிற்சி குடுக்க வேண்டாமா? குடுக்கோணுங்க ஐயா. குடுக்கோணும்னு சொல்றீங்க. குடுக்க மாட்டாங்கறீங்களா ஐயா? அத நினைச்சு சிரிச்சேங்க ஐயா. ஐயா, வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுன்றாங்க ஐயா. நல்லா சொன்னீங்க ஐயா, நல்லா சொன்னீங்க ஐயா. வாய் விட்டு சிரிக்கணுங்க ஐயா. யாருங்க ஐயா இப்படி சிரிக்கிறோம்? எனக்கு உடம்பு வலி. நான் எங்க போய் சிரிக்கிறது? இப்படி இருந்தீங்கன்னா உடம்பு வலி போகவே போகாது. நம்மள விட்டு போகவே போகாது. நம்மள விட்டு உடம்பு வலி போகணுமா? ஹேய்! உடம்பே ஏன் வலிக்கிற? போயேன். போப்பா. போப்பா. போயே போயிருவான். இவங்க சிரிச்சுட்டே நம்மளை தொரத்திட்டானேன்னு சொல்லி போயிரும். சிரிப்பு ஒரு மாமருந்து. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு கபாலபாதி. நல்ல அவ்வளவுதான். மெதுவா டவுன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ நுரையீரலை சுத்தம் பண்ணணும். ஏங்கய்யா? கபாலத்த சுத்தம் பண்ணணும், சுவாச பாதைய சுத்தம் பண்ணணும், நுரையீரல சுத்தம் பண்ணணும்ன்றீங்களே! இதெல்லாம் யாருங்கய்யா சொல்லிக் குடுத்தாங்க உங்களுக்கு? ஆ? யாரா? அவரு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் சொல்றேன் நான். நல்ல மூச்சையே நல்ல கைய சின்முத்திரா வச்சுட்டு, நாசிக முத்திரா வச்சுட்டு, மூச்சு நல்லா இழுக்கணும். 2 ஹோல்ஸ் வழி இழுத்து, எடுத்து இடது பக்கமா விடணும்.
இப்ப இழுத்து ரைட், வலது பக்கம் விடணும். விடுறது மட்டும் ஸ்பீடா, இடது பக்கமா. இதுல 10, இதுல 10. வேகமா விடணும். மூச்சு இழுக்கிறது மெதுவா, வேகமா விடணும். இதுதான் நாடி சோதனா. நுரையீரல் இடது பக்கமும் சுத்தமாயிடுச்சு, வலது பக்கமும் சுத்தமாயிடுச்சு. செய்யுங்க ஐயா. இடது பக்கம் தான் விட்டுட்டு தான் முடிக்கணும். வலது பக்கம் விட்டுட்டு முடிக்க கூடாது. எந்த பக்கம் இழுத்தமோ அந்த பக்கம் தான் விடணும். காலையில இடதுல தான் இழுக்கணும், இடதுல தான் விடணும். சாயந்தரம் ஆனா வலது இழுக்கணும், வலதுல விடணும். ஏங்கய்யா சாயந்தரம்? சாயந்தரம் ஏன் வா? காலையில ஏன் வா? சொல்லிடுறேன் உங்களுக்கு. இவ்வளவு நாள் சொல்லலையா? சொன்னேன். எங்களுக்கு நீங்க சொன்னீங்கய்யா, எங்களுக்கு ஞாபகம் இல்லைங்கய்யா. அப்படிங்களா? உங்களுக்கு நான் சொல்றேன். காலையில 6 மணிக்கு சூரியன் உதயமாகுது. நம்ம உடம்பினுடைய சூடு 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. அந்த ஃபாரன்ஹீட் சூரிய உதயமான அதிகமாகும். அதனால நம்ம உடம்பு குளு குளு குளுன்னு இருக்கணும். இடது சுவாசம் குளு குளுன்னு இருக்கும். வலது சுவாசம் சூடா இருக்கும். அதனால வலத அடைச்சு இடது பக்கமா ஓடணும் பகல்ல. அதனாலதான் இடதுல இழுத்து இடதுல விட்டோம். சாயந்தரம் சூரியன் மறைஞ்சிரும். சந்திரன் மேல ஏறுவாரு. சந்திரன் குளிர்ச்சி. உடம்பு ஃபாரன்ஹீட் கம்மியாகும் குளிர்ச்சியில. அதுக்கு சூடு வேணும். அதனால வ இடத அடைச்சு வலது சுவாசம் வலதுல வேலை செய்ய விட்டா வலது சூடு. சூடாவே உடம்பு இருக்கும். 98.4 டிகிரில நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. ஓ! புரிஞ்சுதுங்கய்யா, புரிஞ்சுதுங்க. நல்லாவே புரிஞ்சுதுங்கய்யா. நல்லா புரியறதுக்கு தானே நான் இருக்கிறேன். புரிய வைக்கிறதுக்கு தானே நான் இருக்கிறேன். சரி, நாடி சுத்தி பண்ணியாச்சு, நாடி சோதனை பண்ணியாச்சு. இப்ப நாம ஏப்பம் குடுத்துக்கலாம். நம்ம வயிறு தொந்தி வரக்கூடாது. எல்லாரும் இதுதாங்கய்யா. தொந்தி ஜீரண கோளாற பண்ணுது. ஜீரண கோளாறு தொந்தி பண்ணல. நீங்க தான் பண்ணீங்க. சாப்பாட்ட பசிக்கும்போது நல்லா வாயில போட்டு நல்லா மென்னு முழுங்கோணுமா இல்லையா? அத செய்ய மாட்டேன்றீங்களா? நான் டெய்லி சொல்லிட்டு தானே இருக்கிறேன். ஐயா வாயில போட்டு நல்லா மென்னு முழுங்குங்க ஐயா. நல்லா மென்னு முழுங்குங்க ஐயான்னு. நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போங்க ஐயா. நாங்க அவ்வளவுதாங்க. எங்களுக்கு பசி இல்லையா, ருசி தாங்க எங்களுக்கு முக்கியம். ருசியா இருந்தா இங்க வரவே வராதீங்க ஐயா. பசியா இருந்தா மட்டும் இங்க வாங்க, பயிற்சிய செய்யுங்க. ருசிக்காக சாப்பிடுறேன், ஏதோ பார்க்கறதுக்காக வர்றேன்னு சொன்னா வர வேண்டாங்க ஐயா. நல்லா செய்து ஆரோக்கியம் இருக்கிறவங்க வாங்க, இல்லாதவங்க போங்க. ஐயா! என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆ, நான் பின்ன எப்படிதான் சொல்றது? ஆரோக்கியம் வேணும்னாக்கா ஓரளவுக்கு செய்யோணும். செய்யாம நான் பாட்டுக்கு அப்படியே திரு திருன்னு பார்த்துட்டு, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு செஞ்சுக்கலாம். ஐயாவதுன்னு சொல்லி போட்டு, நாளைக்கு நாளைக்குன்னு ஒரு செவுத்துல நாளைக்குன்னு எழுதி வச்சிருங்க. நாளைக்கு பாருங்க. அட நாளைக்குன்னு போட்டிருக்குது. நாளைக்கு செஞ்சுக்கலாம். நாளைக்கு வருவீங்க, பார்ப்பீங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம். வந்துருவாரு யமதர்மன். கூட்டிட்டு போகும்போது, ஐயா! இன்னும் யோகா ஐயா சொல்லிக் கொடு யோகாவை நான் செய்யறேன்னு சொல்லிக்கிறேன். தர்மராஜா எனக்கு கொஞ்சம் விட்டுரு தர்மராஜா. நான் விட மாட்டேன். உன்னைய நான் விட மாட்டேன். இவ்வளவு நாளா என்ன பண்ண? தூங்கிட்டா இருந்த? சோம்பேறி. பாடா போடான்னு போட்டு இழுத்துட்டு போயிருவார். அதனால இன்னைக்கே இப்பவே இந்த நேரத்திலேயே பயிற்சியை தொடங்கி ஆரோக்கியமா இருங்க, ஆனந்தமா இருங்க. நல்லா இது பண்ணி, இப்ப ஏப்பம், அஜீரண கோளாறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நல்ல விக்கல் எடுத்து ஆ, 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 ஆ. இது மார ஏப்பம் எடுத்தா வயிறுல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் எல்லாம் வெளிய வந்துரும். சிட்ரிக் ஆசிட் எல்லாம் வெளிய வந்துரும். அப்புறம் ஒண்ணும் இல்லை. வயிறு காலி. வயிறு காலி. தொந்தி இல்லை.
தொந்தி ஓடியே போயிரும். ஒரே நாள்ல போயிருமா ஐயா? ஒரு நாள்ல போகாது. நீங்க நல்லா பயிற்சி எடுக்கணும். காலையில 10 தடவ, மத்தியானம் 10 தடவ, சாயந்தரம் 10 தடவ. இது மாரி ஒரு தடவைக்கு 10 தடவைன்னா 10 தடவ எடுத்தா என்னச்சு 100 ஏப்பம் விடுறீங்க. 100 ஏப்பம் விடணுமா? விட்டாதாங்கய்யா தொந்தி ஓடும். நல்லா இது பண்ணிட்டு, இப்ப வந்து நல்லா இரும்பி நல்லா இருமணும். நல்லா இருமணும் பாருங்க. நாக்க தொங்க விடணும். நல்ல இருமணும். நல்லா இருமுனா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் எப்பவுமே இல்ல. எந்த ப்ராப்ளம் எப்பவுமே இல்ல. நல்லா மூச்செடுத்து இது மாரி 10 தடவ நீங்க செய்துக்கலாம். ஹார்ட் அட்டாக் வராது. வந்தாலும் நம்ம நல்லாவே இருப்போம். ஜம்முன்னு இருப்போம். நல்லா இப்படி சிரிச்சா மாரியே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். நல்லா சிரிச்சா மாரி இருங்க. அப்படி இருக்கக்கூடாது. சிரிக்கோணுங்கய்யா. நல்லா சிரிச்சா மாரி இருக்கணுங்கய்யா. இந்த ஆ சவுண்டு அநாதக சக்கரத்த இருதயத்த நல்லா வேலை செய்ய வைக்கும். நல்லா வேலை செய்ய வைக்கும். ஐயா! பயிற்சிக்கு வரலாங்க ஐயா. பேசிட்டே இருக்கிறீங்களே ஐயா! ஆமா போ! பயிற்சிக்கு வரலாம். பேசிட்டே இருக்கிறோம். இப்ப நம்ம எ சிரிப்ப இருமல பார்த்தோம். ஏப்பத்த பார்த்தோம். எல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம பயிற்சிக்கு வருவோம். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யணும். அது என்ன பண்ணோம்? நேத்து என்ன பண்ணோம்? 10 இழுத்தோம், 10 ஸ்டார்ட் பண்ணோம், 10 வெளிய விட்டோம். இன்னைக்கு ஒரு 15 எடுக்கலாமே! ஒரு 15 ஸ்டார்ட் பண்ணலாமே! 15 வெளிவிடலாமே! ஐயா! 15ஆ? கொஞ்சம் முயற்சி செய்யலாங்கய்யா. முயற்சி நல்லதா இருக்குமே! அதனால 15 இழுங்க. 15 எண்ணிக்கை இடுங்க. 15 எண்ணிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. 15 எண்ணிக்கை வெளிவிடுங்க. என்ன இழுக்கலாமா? நல்லா செய்யுங்க. அது ஒரு 10 தடவ செய்யுங்க. 10 நிமிஷம். ஒரு வேண்டாம் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் செய்தா போதும். நல்லா மூச்சு இழுத்து 2 ஹோல்ஸ் இழுத்து இடதுல விடணும். இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்ப மூச்சு காத்த இழுத்துட்டோம். இப்ப அப்படியே நிக்க வைக்கணும். மூச்சு விடவே கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ ரைட் வெளிய எடுத்து விடணும். ரைட்ல விடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ரைட்லயே எடுக்கணும். அதே 15 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்ப அடைக்கணும். அடைச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ லெஃப்ட்ட ஓப்பன் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. வெளிய விட்டுறணும். இது மார 5 தடவ. ம்.
ஓ ஓ நல்லா மூச்சு நல்லா இழுத்து 5 தடவை செஞ்சிருப்பீங்க. நல்லா இடது பக்கம் விட்டு முடிச்சுக்கிறீங்க. இப்ப நம்ம ஓம் பையன் நமசி ஓம் பையன் நமசி சரிங்களா? ஓம் பய நமசி ஓம் சிவய நம ஓம் நம சிவய ஓம் மசிவயன ஓம் எனம வசி புரியலீங்கய்யா. மயன வசி எனம சிவ ந சிவ சரிங்களா? ஓம் வய நமசி ஓம் சிவய நம ஓம் நம சிவய ஓம் மசிவயன ஓம் எனம சிவி எல்லாமே உங்ககிட்ட வந்துருமையா இதுல. அதனாலதான் நம்ம டெய்லி இதை சொல்றோம். நல்ல கையை இப்படிதான் வைக்கணும். வச்சுட்டு முதல்ல அநாத கச்சகர் இப்படி பாரு, இந்த இதில் வைங்க. இந்த அநாத வச்சுட்டு நல்ல ஓம் பையன் நமசி 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 ஓம் கும்பகத்தனா சொல்லி விடணும். இப்ப மரண மூச்சு எழுதிட்டு ஓம் சிவையா நம்ம இப்படி வைக்கணும். ஓம் சிவையா நம 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 நல்ல மூச்சு எழுதி ஓம் நம சிவைய. ஐயா அடிக்கிறதா இல்ல குத்துங்க ஐயா. ஓம் நம சிவைய 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 மாத்தணும். ஓம் நம சிவைய 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 ஓம் நம சிவைய. நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு இப்போ ஓம் மயனவசி 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 ஓம் மயனவசி. ஐயா வலிக்குதுங்க ஐயா, இந்த அடிக்குங்க ஐயா. ஓம் நம சிவ 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 ஓம் நம சிவ. அப்படியே சாந்தி ஆசனம். அப்படியே படுக்கிறீங்க சாந்தி ஆசனம். சாந்தி ஆசனம் எப்படி படுக்கணும் காட்டுங்க ஐயா, எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா. அப்படிங்களா ஐயா? சாந்தி ஆசனம் ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்படிதாங்க ஐயா. படுத்து ஃப்ரீயா விட்டுருங்க. உங்களுடைய பேரை நல்லா சொல்லிக்கோங்க ஐயா. நான் என் பெயர் திருவேங்கடம். என் பெயர் திருவேங்கடம்.
என் பெயர் திருவேங்கடம். நான் இறையருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நான் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகின்றேன். நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த வையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானாக இருந்து இந்த அட்டாங்க யோகம் என்கின்ற யோக பயிற்சியை நான் செய்து வருகின்றேன். அட்டாங்க யோகமா, சரயோக நாசி மருத்துவத்தை நான் செய்து வருகிறேன். இவ்வளவு காலம் உடல் சொல்லியபடி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் என்னுடைய இந்த ஞாயிறு வணக்கம் என்கிற பயிற்சியும் சிறு சிறு ஆசன பயிற்சிகளையும் செய்து என்னுடைய உடலை என் வசப்படுத்துகின்றேன். பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியை நான் செய்து என்னுடைய உயிராற்றலை நான் வளர்த்துக் கொள்கின்றேன். தியானம் என்கின்ற இந்த சாந்தி ஆசன நிலையில் மனதை என்னோடு நிறுத்தி என்னுடன் இருக்க நான் பழக்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதனால் நான் ஆரோக்கியம் உள்ளவனாக, ஆனந்தம் உள்ளவனாக, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் பெற்றவனாக ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் ஆகிய குரு பகவான் இன்றைக்கு நாம் கொண்டை குடலை, அந்த கருப்பு சுண்டலை வேக வச்சு சாப்பிடணும். முளைக்கட்டி நேத்தே முளைக்கட்டி இன்னைக்கு வச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம். எப்படி வேணும்னா நீங்க சாப்பிடலாம். அவருடைய மந்திரமான தேவானாஞ்சம் ரிஷினாஞ்சம் குரும் காஞ்சன சந்நிவோ புத்தி பூதம் திரிலோகேசம் நமாமி பிரகஸ்பதிம் என்கிற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் சேக் பண்ணி உடம்ப நல்லா சேக் பண்ணி ஆண்கள் இடது பக்கமாகவும் பெண்கள் வலது பக்கமாகவும் திரும்பி எந்திரிச்சு இந்த கையை அப்படியே ஊனி எந்திரிச்சு உட்கார்ந்து கண்ணை திறக்காம கைய நல்லா வச்சு கண்ணை ஒத்திக்கணும். இப்ப கண்ணை திறந்து பார்த்து மறுபடியும் கண்ணோடு அப்படியே அப்ளை பண்ணி சடனா எந்திரிச்சு நல்லா சிரிக்கணும். சடனா எந்திரிச்சு நல்லா சிரிக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் ஐயா. சிரிங்க ஐயா. அப்படி என்ன எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.